प्रार्थना करना समाधान சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஸ்ரீலங்கா ஜாதி கிறிஸ்தவ சம்மேளன நாயகிட்ட இலங்கை தேசிய கிறிஸ்தவ மாநாட்டின் தலைவர் என்கிற வகையிலே ஸ்ரீலங்கா ஜாதிக பைபாசலை வித்வான்பதியாகிட்ட இலங்கை தேசிய பாடசாலையுடைய அதிபர் என்கிற முறையிலே மாவட்ட கதாகரான நான் உங்களோடு பேசுகிறேன். பிரதமர் அப்படி ஸ்துதிவாந்த வேணவா முதலாவது நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். மாந்த கீதவனம் ஏனென்றால் வவுனியா டிஸ்ட்ரிக்டை தோரகத்தாவு சபா நாயகர் வவுனியா பகுதியிலே சபை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ තෝරාගන්න දෙනවා தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். මේ වැඩපොළු හරහා இந்த வேலை திட்டத்திற்குள்ளாக දෙවියන් වහන්සේ ඉදිරි කාලෙක බලවත් පාවිච්චි කරන්න යනවා. தேவன் உங்களை இனிவரும் நாட்களிலே வல்லமையாய் பாதிக்க போகிறார். ආමේන් ஆமென். හalleluya ஹல்லேலூயா. දෙවියන් වහන්සේ අත්පො සන්නාදයක් දෙමු. ක්‍රිස්තියානි සම්මේලන ගැන වචන කීපයක් කතා කරන්න කැමතියි. இப்பொழுது கிறிஸ்தவ மாநாடை குறித்து சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். ඔබට මතක ඇති පසුගිය ජනාධිපති මැතිවරණය கடந்த ஜனாதிபதி தேர்தலை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். එවකට තරහ කරපු ජනාධිපති අපේක්ෂකව අපේ කැඳවල රැස්වීම තිබ්බා. நாங்கள் அந்த அதில் போட்டியிடுகிறதானவர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினோம். මේ හැම නායකයෙකුම කියපු කාරණයක් තිබෙනවා. எல்லா தலைவர்களும் சொன்ன ஒரு காரணம் இருக்கிறது. ඔබට නායකයෙක් නැහැ. உங்களுக்கு தலைவர் இல்லை. ඔබව පිළිගන්න බෑ. உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ඒ නිසා ඔබ වෙනුවෙන් අපට පෙනී සිටින්න බෑ කියලා ඔය හැම නායකයෙකුම ප්‍රකාශ කළා. ஆகவே உங்களுக்காக நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் நிற்க முடியாது என்று சொல்லி எல்லா தலைவர்களும் சொன்னார்கள். ඒ රැස්වීමේදී දෙවියන් වහන්සේ මට කතා කළා. அந்த கூட்டத்திலே தான் கத்தரினோடு பேசினார். දෙවියන් වහන්සේ මට මොකද කිව්වේ? අපි අනාථ වුණ සභා නායකයෝ. நாங்கள் யாவரும் கைவிடப்பட்டதான தலைவர்களாக சபை தலைவர்களாக இருக்கிறோம் என்று கத்தர் பேசினார். අනිත් සභාවල නායකයෝ ඉන්නවා. மற்ற சபையிலே தலைவர்கள் இருக்கிறார்கள். අපට නායකයෙක් නැහැ. ஆனால் எங்களுக்கு ஒரு தலைவர் இல்லை. ඒ නිසා ශ්‍රී ලංකාව තුළ අපේ පුරවැසි අයිතිය බාහිර වෙලා තිබෙනවා. ஆகவே இலங்கை தேசத்திலே எங்களுடைய அந்த உரிமையானது குறைவடைந்து போயிருக்கிறது. මේ රටේ නායකයෝ මේ කතා කරන්නේ. தேசத்துடைய தலைவர்கள் தான் இதை பேசுகிறார்கள். මෙවරත් ඒගොල්ලෝ ඡන්දය ඉල්ලනවා. இம்முறையும் அவர்கள் தேர்தலில் நிற்கிறார்கள். ගොඩාක් පාස්ටර්ස්ලා ඒගොල්ලෝ පස්සේ යනවා. அநேக பாஸ்டர்மார் அவர்களுக்கு பின்பாக போகிறார்கள். ඕකට අවශ්‍ය මේ ඡන්දය පමණයි. அவர்களுக்கு தேவை வாக்குகள் மாத்திரமே. ඡන්දය ගත්තන් පස්සේ ඔබේ සභාවට යම් දෙයක් වුණොත් ඔය එක්කෙනෙක්ව පිළිගන්නේ නැහැ. வாக்குகளை பெற்ற பின்பாடு உங்கள் சபைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா யாரும் வந்து முன்னிக்க மாட்டார்கள். ඒකට හේතුව මොකද කිව්වොත් அதற்கான காரணம் என்னவென்றால் දාවිත් වගේ දෙවියන් වහන්සේ එකකෝ ජනනායකයෝ ලංකාවේ නැත. தாவீதை போல அவருடைய இருதயத்திற்கு ஏற்றதான ஜனங்கள் தலைவர்கள் இங்கு இல்லை. මෙවැනි තත්ත්වයකට දෙවියන් වහන්සේ ක්‍රිස්තියානි සම්මේලන ආරම්භ කළා තිබෙනවා. ஆகவே இந்த இலங்கை தேசிய கிறிஸ்தவ மாநாட்டை கத்தர் ஆரம்பித்திருக்கிறார். අවුරුදු 5ක් අපි ගමන ඇවිල්ලා තිබෙනවා. நாங்கள் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை செய்து வருகிறோம். ඉංග්‍රීසියේ රට පාලනය කරන පාර්ලිමේන්තුවේ 50ක් සම්මත කරලා තිබෙනවා. அப்பொழுது நாங்கள் ඉංග්‍රීසියේ මේ රට පාලනය කරනකොට ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆளுகை செய்த பொழுது යම් 50ක් පාර්ලිමේන්තුවේ සම්මත කරලා තිබෙනවා. அவர்கள் சில சட்ட மூலத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு ඒ வந்திருக்கிறார்கள். සම්මත කළ 50 අනුව තමයි ශ්‍රී ලංකා ජාතික ක්‍රිස්තියානි සම්මේලන දියාපංච කළ තිබෙනවා. அந்த சட்ட மூலத்தின்படி அந்த சட்டத்திட்டத்தின்படிதான் நம்முடைய இலங்கை கிறிஸ்தவ இந்த மாநாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ඔබටයි මටයි පාර්ලිමේන්තු 50ක් තිබෙනවා සභා දියාපංච කරන්න. உங்களுக்கு வணக்கம். நம்முடைய சபையை பதிவு செய்வதற்கென்று பாராளுமன்றத்திலே சில சட்டங்கள் இருக்கிறது. නමුත් 2005 වසර වගේ කාලේ ජනතා විමුක්ති පෙරමුණ සහ බෞද්ධ කණ්ඩායම් එකතු වෙලා මේ පාර්ලිමේන්තු 50 ක්‍රියාත්මක කරනට අවනාවකට ලොකු උද්ඝෝෂණයක් කළා. 2005ஆம் ஆண்டு 2 கட்சிகள் சேர்ந்து இந்த சட்டம் அமலாக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் அங்கே பிரதான எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தினார்கள். වර්තමාන පාර්ලිමේන්තුවේ හැම කණ්ඩායමකට සම්බන්ධයි. இப்பொழுது இருக்கிறதான கட்சிகளும் அநேக கட்சிகள் அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். එදාට අද වෙනකයි පාර්ලිමේන්තු 50 ක්‍රියාත්මක කරන්නේ නැහැ. அன்றிலிருந்து இன்று வரை அந்த பாராளுமன்றத்தினுடைய சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். නමුත් මේ 50 තහනම් කරන්න කාටවත් බැහැ. ஆனால் இப்பொழுது நாங்கள் பதிவு செய்திருக்கிறதான இந்த சட்டத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. ඔබ මේ ලෝකේ
ඉපදුනොත් ඔබට උපැන්න සාධකයක් තිබෙනවා. இந்த பூமியில நீங்கள் பிறந்தால் உங்களுக்கு ஒரு பிறப்பு சான்றிதழ் இருக்கிறது. උපැන්න සාධකයේ සාක්ෂි දාගෙන යන්න බෑ. பிறப்பு சான்றிதழை நாங்கள் புகாரில் போட்டு போக முடியாது. ඒ නිසා අවුරුදු 18 සම්පූර්ණ ඔබට ஐடென்டி கார்டு එකක් දෙනවා. அதுக்கு பிற்பாடு 10 வயது கடந்த பிற்பாடு உங்களுக்கு ஒரு அடையாள அட்டை தருகிறார்கள். ඒක මො ලෝකෙ පිළිගන්නවා. அது முழு உலகமும் ஏற்றுக்கொள்கிறது. ඒ වගේ තමයි ක්‍රිස්තියානි සම්මේලනයේ දර්ශනය. ஆகவே கிறிஸ்தவ மாநாட்டினுடைய தரிசனம் ඔබේ සේවයේ දෙවියන් වහන්සේ වචන කරන සේවයක් නම් நீங்கள் வசனத்தின்படி செய்கிறதான ஊழியமாக இருந்தால் ඔබට උපැන්න සහතික නැමැති ලියාපදිංචි සහතිකයක් ලබා දෙනවා. நாங்கள் பிறப்பு சான்றிதழை போல உங்க ஊழியம் செய்வதற்கு ஒரு சான்றிதழ் உங்களுக்கு தருகிறோம். ඒ සහතික ඔබේ සාක්ෂි දාගෙන ලංකාපුර යන්න බෑ. அந்த சான்றிதழை நீங்கள் பாக்கெட்ல போட்டு எல்லாரும் போக முடியாது. ඒ නිසා ඔබට හැඳුනුම් පතක් ලබා දෙනවා. ஆகவே உங்களுக்கு ஒரு அடையாள அட்டையும் தருகிறோம். ඒ හැඳුනුම් පත පාවිච්චි කරලා ලෝකෙ පුරා අපිට ගමන් කරන්න පුළුවන්. அந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி முழு உலகமும் உங்களுக்கு போகலாம். මේ සහතික නිසා හැඳුනුම් පත විරුද්ධව කතා කරන්න නීතිමය කිසිම ප්‍රතිපාදන නැහැ. அந்த சான்றிதழுக்கும் அடையாள அட்டைக்கும் எதிராக யாரும் பேசுவதற்கு எந்த விதமான நீதியான சட்ட நீதியாக யாருக்கும் முடியாது. මේ ප්‍රතිපාදන තිබෙනා ලංකාවේ එකම ආයතනයේ ශ්‍රී ලංකා ජාතික ක්‍රිස්තියානි මහා සම්මේලනයේ පමණයි. இப்படிப்பட்டதான வரப்பிரசாதங்கள் உள்ளதான ஒரே ஒரு அமைப்பாக நம்முடைய இலங்கை கிறிஸ்தவ தேசிய மாநாடு இருக்கிறது. මම එහෙම කියන්නේ ඇයි? நான் ஏன் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன்? දෙවියන් වහන්සේ ලංකාවට හඳුන්වා දුන්නු ආයතනයක් මේක. இலங்கை தேசத்திலே தேவனால் அறிமுகப்படுத்தப்பட்டதான அமைப்பாக இருக்கிறது. මේක ව්‍යාපාරයක් නෙමෙයි. இது ஒரு வியாபாரம் அல்ல. මේක බිස්නස් එකක් නෙමෙයි. இது ஒரு பிசினஸும் அல்ல. ලංකාවේ අනාථ අසරණ දේව දාසයන්ට දෙපැන් සිටගෙන තමන්ගේ සේවය කරන ලැබුණා වූ දෙවියන් වහන්සේගේ වරමක්. இலங்கையிலே இருக்கிறதான ஊழியர்கள் 2 கால்களையும் ஊன்றி கத்தருக்கென்று ஊழியம் செய்யத்தக்கதான ஒரு காரியமாக இருக்கிறது. අද ගොඩාක් අය ආයතන පිළිබඳ කරන්නේ ඔබ දන්නවා. இந்த அநேகர் இப்படிப்பட்டதான அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். දේව මනුෂ්‍යයෙකුට මම ඊගෙන කතා කරන්නේ නැහැ. தேவ மனிதனாக நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை. ඔබට එක කාරණයක් කියනවා. நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். ඔබ යාඥා කරන්න. ஜெபியுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරනවා නම් தேவனோடு பேசினால் අපිත් එක්ක එකතුලා ගමන් කරන්න. எங்களோடு இணைந்து நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். මන්ද දෙවියන් වහන්සේ අනිවාර්යෙන් කතා කරනවා. එයාගේ වචනෙට එකම තමයි මේ ආයතන ඉස්සරහට යන්නේ. நிச்சயமாக கர்த்தரோடு பேசுவார் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாங்கள் இதை செய்து கொண்டு போகிறோம். දෙවෙනි කාරණය තමයි இரண்டாவது காரியம், ඔබ ගොඩාක් බයිබල් පාඨමාලා කරලා තිබෙනවා. நீங்கள் அநேக வேத பாடத்திட்டங்களை செய்திருக்கிறீர்கள். ඒ පාඨමාලාව නීතිය ඉදිරියේ අවලංගුයි. அந்த பாடத்திட்டங்கள் சட்ட திட்டத்தின்படி சட்டத்துக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்படாதது ஒன்றாக இருக்கிறது. මේ සම්බන්ධ දෙවියන් වහන්සේ අපට දර්ශන දෙකක් දීලා තිබෙනවා. இதை குறித்து தேவன் 2 தரிசனங்களை எங்களுக்கு தந்தார். මේ පාඨමාලාව වටිනාකම ගත්තොත් இந்த பாடத்திட்டத்தினுடைய பெருமதியை நீங்கள் பார்த்தால் ලක්ෂ 7කට වැඩි ප්‍රමාණයක් වටිනා මේ පාඨමාලාව. 7 லட்சத்துக்கு அதிகமாக பாடத்திட்டங்களுக்கு போகும். ඒක ලොකු පුදුරක් ගෙවලා තමයි පාඨමාලාව ඉගෙන ගන්න ඕනේ. அந்த பணத்தை நீங்கள் செலுத்திதான் இந்த பாடத்திட்டத்தை படிக்க வேண்டும். ලංකාවේ කිසිම ආයතනයක් නොමිලේ මේ පාඨමාලාව උගන්වන්නේ නැත. இலங்கையிலே எந்த ஒரு அமைப்பும் இலவசமாக இந்த பாடத்திட்டத்தை படிப்பிப்பது මේ இல்லை. පාඨමාලාව එක කොටස ඉගෙන ගන්න පමණ රුපියල් 15,000කට වැඩි අය කරනවා. ஒரு பகுதியை ஒரு பாடத்திட்டத்தை படிக்க மட்டும் 15,000 கிட்டத்தட்ட 15,000 அறவிடுகிறார்கள். දෙවියන් වහන්සේ මේ බයිබල් පාස ආරම්භ කළා දෙන හම්බ කරන් කන්න නෙමෙයි. இந்த வேதாம பாடசாலையை ஆரம்பித்திருக்கிறது நாங்கள் உழைத்து சாப்பிடபடியாக அல்ல. එයා වෙනුවෙන් සේවය කරන දේවදාස දාසීන්ට සරණක් වෙන පිරිසයි. அவருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்வதானவர்களுக்கு ஒரு புகலிடமாகத்தான் கர்த்தர் இதை தெரிந்திருக்கிறார். අපි ඒ නිසා ශිෂ්‍යයාවට පාඨමාලාව කරනවා නොමිලේ. நாங்கள் மாணவர்களுக்கு இலவசமாக இந்த பாடத்திட்டத்தை செய்கிறோம். අවුරුදු දෙකක් ඉගෙන ගන්නවා. அவர்கள் 2 வருடம் படிக்கிறார்கள். ඒකන ඉවරන පස්සේ ඕනේ PTH උපාධිය ලබා දෙනවා. முடிந்த பிற்பாடு BTH நாங்கள் பட்டத்தை அவர்களுக்கு அளிக்கிறோம். ඊළ පාස්ටර්ස්ලාට වෙනම පාඨමාලා ආරම්භ කරලා තිබෙනවා. மாஸ்டர்ஸ் மார்க்கென்று வேறையான பாடத்திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். අවුරුද්ද පුරා මාසෙ එක දවසක් අපි උගන්වනවා. அவர்களுக்கு 1 வருடம் முழுவதுமாக மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு படிப்பிக்கிறோம். කාර්යාලය කඩ සඳහා මාසෙ රුපියල් 2000ක මුදලක් ගෙවන්න ලබනවා. காரியாலய செலவுக்காக அவர்கள் அந்த ஒரு பாடத்திட்டத்திற்கு 2000 ரூபாய் கட்டுகிறார்கள். ඊට වැඩි සතයක් අපි අය කරන්නේ නැහැ. அதற்கு மேலதிகமாக ₹1 நல்ல வரத்தில் வாங்குறது இல்லை. නමුත් සමහර අයට ඒකට සහභාගී වෙන්න බැරි තත්ත්වයක් තිබෙනවා. சிலருக்கு அந்த
2,000 ரூபாய் கட்டி அந்த பாடத்திட்டத்தையும் படிக்க முடியாமல் இருக்கிறது. එවැනියට වැඩමුළුවක් පවත්වලා அவர்களுக்கென்று நாங்கள் ஒரு முழு நேர நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்து ඩිප්ලෝමා සහතිකයක් ලබා දෙනවා. டிப்ளோமா சான்றிதழை கொடுக்கிறோம். මේ සහතිකේ අඩංගු වෙනවා இந்த சான்றிதழிலே என்னென்ன காரியங்கள் அடங்குகிறது என்றால் සභාවක් කරගෙන යාම සඳහා අවශ්‍ය මූලික අධ්‍යාපනය අදාළ නිම කරලා තිබෙනවා කියලා. ஒரு சபையை நடத்தி கொண்டு போவதற்கு தேவையான அடிப்படை அறிவை கல்வியை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ඒකට යම් මුදලක් වැය වෙන බොදන්නවා. இதற்கென்று நாங்கள் சில ரூபாய்களை அளவிடுகிறோம். ඒක සුළු මුදලක් වැය වෙනවා ඒ කටයුතු සම්විධානය කරගන්න. நாங்கள் சில காரியங்களை செய்வதற்கென்று ஒரு சிறு தொகை அளவிடுகிறோம். ඔබට හැමදේම නොමිල ලබා දෙලා සාධක printing ඇතුලේ කටයුතු අපිට දරා ගන්න අමාරුයි. சான்றிதழை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல இன்னும் சில செலவுகள் இருக்கிறது, அதையில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ඔබට අපි කරන සේවයට ලෝකෙ කිසි කෙනෙක් අපට අනුග්‍රහයක් දක්වන්නේ නැහැ. ஏனென்றால் நான் செய்கிற ஊழியத்திற்கு உலகத்தில் யாரும் எங்களுக்கு அனுசரணை வழங்க மாட்டார்கள். හරි දෙයට ආධාර උදව් කරන අඩුයි. சரியானவற்றுக்கு அனுசரணை வழங்குவது குறைவு. මොකද සාතන් කැමති නෑ හරි දේ ගොඩනගන්න. ஏனென்றால் சரியான காரியத்தை கட்டியிருப்பது கடினம். වැරදි දේ ගොඩනගන්න ගොඩක් අය උදව් උපකාර කරනවා. பிழையான காரியங்களை செய்வதற்கு அநேகர் உதவி செய்வார்கள். නමුත් ලෝකාකාර අපි දුප්පත් වුණාට ஆனால் உலக பிரகாரமாக நாங்கள் ஏழைகளாக இருந்தாலும் දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අපි පොහොසත්. தேவனை கொண்டாட நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். ඔබගේ සහයෝගයත් අපි මේ පාඩමාලාවක් අපි කරනවා. உங்களுடைய அதாவது நீங்கள் எங்களுக்கு தந்ததான அனுசரணையோடு தான் நாங்கள் இந்த பாடத்திட்டத்தை செய்கிறோம். ඔබ ලෝකේ කොයි රටක ගිහිල්ලා අධ්‍යාපන සාධය ගත්තත් ලංකා ආණ්ඩුවක පිළිගන්නේ නැත. நீங்கள் இலங்கை தேசத்தை தவிர்த்து வேறு எந்த தேசத்தில் போய் படித்து நீங்கள் சான்றிதழை பெற்றாலும் இலங்கை தேசத்திலே அந்த அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது. අද BD උපාධිය ගත්ත ගොඩක් අය ඉන්න ඉන්දියාවේ BTH பாடத்திட்டத்தை எடுத்த அநேகர் இந்தியாவில் எடுத்த அநேகர் இலங்கையில் இருக்கிறார்கள். ලංකා නීතිය පිළිගන්නේ නැහැ. இலங்கை சட்டத்திட்டத்தின்படி அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ශ්‍රී ලංකා ජාතික ක්‍රිස්තියානි සම්මේලනයේ බයිබල් පාසලේ ඉගෙන ගත්තොත් ஆனால் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மாநாட்டினுடைய இந்த எங்களுடைய தேசிய பாடசாலையை நீங்கள் ඒ படித்தால் සහතිකය මුළු ලෝක පිළිගන්නවා. இலங்கை தேசத்தில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறார்கள். අද කැනඩාවේ கனடாவிலும் දුබයි වල துபாயிலும் අරාබිකරේ சவுதி அரேபியாவிலும் ඕ පාසස්ලා සේවය කරන මේ බයිබල් අධ්‍යයන இந்த சான்றிதழை வைத்துக் கொண்டு தான் அநேகர் அங்கு ஊழியம் செய்கிறார்கள். ඒ රටවල ඔවුන්ට ඒ සභාවල් බාර දෙලා සේවය කරන්න. அங்கு அந்த தேசத்து அரசாங்கம் ஊழியம் செய்வதற்கென்று அவர்கள் இந்த சான்றிதழை கூட அனுமதித்திருக்கிறார்கள். මේ වානි දේවල් මං වගේ මිනිස්සුෙකුට කරන්න පුළුවන්ද? இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை என்னை போன்ற ஒரு மனிதனால் செய்ய முடியுமா? මං කවුද? நான் யார்? මං දූවිලක් වගේ. நான் ஒரு தூசியை போன்றவர். නමුත් මගේ ඉලක්කයක් තිබෙනවා. ஆனால் என்னுடைய இலக்கு இருக்கிறது. මං ධර්මිෂ්ඨ මිනිස්සෙක් කියන්නේ නැහැ. நான் நீதிமான் என்று சொல்லவில்லை. මගේ එකම ඉලක්කය වෙලා තිබෙන්නේ என்னுடைய ஒரே இலக்கு යේසුස් වහන්සේ ගමක් ගමක් ගන්න කියලා කොහොමද සේවය කළේ? இயேசுவனமாக அவர் சுற்றித்திருந்து ஊழியம் செய்தாரோ, පවුල්තුමා ලෝකෙ පුරා කියලා කොහොමද සභාවල් ගොඩනැගුවේ? பவுல் எவனமாக முழு தேசத்திலும் சென்று சபைகளை கட்டியெழுப்பினாரோ, මම අපේ ආයතන ගමන් කරන යටිපාරේ நான் அதே நோக்கத்துக்கூடாக அதன் அடிப்படையில் என்னுடைய இந்த மாநாட்டுக்கூடாக பிரயாணம் செய்கிறேன். යේසුස් වහන්සේව සුද්ධ මිනිස්සෙක් නෙමෙයි. இயேசுவை போல சுத்தமான மனிதன் அல்ல. පවුල් වගේ මම ආත්මික මිනිස්සෙක් නෙමෙයි. பவுலை போல ஒரு ஆவிக்குரியவனும் அல்ல. එම දෙවියන් වහන්සේ මට දුන්නා දීපනාවල් තුල தேவன் எனக்கு தனதான வரங்களின் தாளந்துகளின்படி මම මේ ගමන යනවා. நான் இந்த ஓட்டத்தை ஓடுகிறேன். ඒකට ගොඩාක් ක්‍රිස්තියානි සභාවල්, அநேக கிறிஸ்தவ சபைகள், ගොඩාක් ක්‍රිස්තියානි ෆෙලෝෂිප්, அநேக கிறிஸ்தவ ஐக்கியங்கள், ගොඩාක් බයිබල් විදුහල්, அநேக பாடசாலை வேதாம பாடசாலைகள், ගොඩාක් ක්‍රිස්තියානි ආයතන அநேக கிறிஸ்தவ நிறுவனங்கள் මට විරුද්ධයි. எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள். මම විවේචනය කරනවා, என்னை தூசிக்கிறார்கள், මම විනිශ්චය කරනවා, என்னை நியாயம் தீர்க்கிறார்கள். මගේ ගමන නවත්තන්න උත්සාහ කරනවා. என்னுடைய இந்த பிரயாணத்தை நிறுத்த அவர்கள் தடை முயற்சிக்கிறார்கள். යේසුස් වහන්සේලා මේ දේවල් කළා. இயேசுவுக்கும் அதை செய்தார்கள், පවුතුමාට මේ දේවල් කළා. அவர்களுக்கும் அதை செய்தார்கள். ඔබට මට මේ වැන් දේවල් කරන එක ඉතිරි ලොකු දෙයක් නෙමෙයි. உங்களுக்கு எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்வது பெரிய ஒரு காரியம் அல்ல. දෙවියන් වහන්සේ මට ලොකු අනුග්‍රහයක් ලබා දෙන්න තිබෙනවා. தேவன் எனக்கு ஒரு பெரிய ஒரு கிருபையை தந்திருக்கிறார். මුදල් වල නෙමෙයි, பணத்தினால் அல்ல, ලෞකික පොහොසත් දේවල් නෙමෙයි. உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தினால் அல்ல, දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ தேவ ஆவியானவர் கூடாக ඒවා පාවිච්චි කරලා ලංකාපුරම ගමන් කරනවා. அதை வைத்து நான் இலங்கை முழுவதும் பயணிக்கிறேன். ඉදිරියේ ලෝකෙ පුරා ගමන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. இதற்கு பிற்பாடு ஒரு உலகமும் போக நான் ஆயத்தமாக இருக்கிறேன். අද
දෙවියන් වහන්සේ ඔබ තෝරා තිබෙනවා වෞර්ය දිස්ත්‍රික්කයේ නායකයෙක් හැටියට. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வவுனியா தேசத்தினுடைய தலைவர்களாக ஏற்படுத்தியிருக்கிறார். මේ වැඩමුළුවට ඔබ ශක්තිමත් වෙලා ඔබගේ සේවය පිට වඩා පුරුදු කරන්න යනවා. இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்காக உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதித்து அவர் அதை விருத்தியை செய்ய போகிறார். ඒ සඳහා දෙවියන් වහන්සේ ඔබට ඔබේ සභාවට ඔබේ පවුලට බොහෝසේ ආශිර්වාද කර සේකරනු මගේ உங்களுக்கும் යාඥාව. உங்கள் சபைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்பது என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. හalleluya. ஹalleluya. අද දවසේ සිට වෞර්ය දිස්ත්‍රික්කයේ නායකයා හැටියට නැත්නම් ප්‍රධාන සංවිධායකයා හැටියට පාස්ටර් පිලිප් රාජකුමාර් පත් කරනවා. நாங்கள் இன்றைய நாளிலே ஒரு வவுனியாவுக்குமாக ஒரு தேச அமைப்பாளராக பாஸ்டர் ராஜ்குமார் அவர்களை நாங்கள் தெரிவு செய்கிறோம். ඔබට මා පිලිප් දෙන්න යනවා. அவருக்கு நாங்கள் இப்பொழுது அனுமதி பத்திரம் கொடுக்க இருக்கிறோம். ඔබ ගිහිල්ලා හැරුත් අපරම ඉල්ලුම එවනවා. நாங்கள் கொழும்புக்கு போன உடனே அந்த பத்திரத்தை நாங்கள் அவருக்கு அனுப்பி வைப்போம். ඔබට තානාපතිවරයෙක් හැටියට මේ පළාතේ සභාවට වෙනුවෙන් පිළිපිට වැඩ කරන්න පුළුවන්. உங்களுக்கென்று நிற்கிறதான ஒரு ஸ்தானாதிபதியாக பாஸ்டர் ராஜ்குமார் அவர்கள் இருப்பார்கள். அவரோட இணைந்து நீங்கள் ஊழியம் செய்யலாம். ඔබ යන ගමන නවත්තන්නේ සාතාන. அதாவது நாங்கள் பண்ணுகிற பிரயாணத்தை தடுப்பது சாத்தான். සාතාන නවත්තන්න කිසිම බලයක් නැහැ. ஆனாலும் சாத்தானுக்கு தடுக்க எந்த வல்லமையும் கிடையாது. යේසුස් වහන්සේ කල්වාරි කුරුසයේ ඉස පොඩි කරලා இயேசு கல்வாரியிலே அவருடைய தலையை நசுக்கி போட்டார். අහිංසක දේවදාසයෝ நாங்கள் எளிமையான தேவனுடைய ஊழியர்கள். කිසිම දෙයක් කරගන්න බැරි අසරණ සභාපාලකවරු எந்த விதத்திலும் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாத கைவிடப்பட்டதான போதகர்கள். මේ කණ්ඩායම් සමග එකතු වෙලා ஆனாலும் இந்த கூட்டத்தோடு நாங்கள் இணைந்து ඔබ වවුන්ස් සමග එකතු වෙලා அவரோடு கூட இணைந்து ඔබගේ සේවය ගොඩ ගන්න තානාපතිවරයෙක් සේවය කරන්න. அவரோடு இணைந்து நீங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் நல்லா செய்யுங்கள். දෙවියන් වහන්සේ අපට ආශිර්වාද කරසේක්වා. அவர்களை ஆசீர்வதிப்பாராக. මේ මොහොතේ මම ආරාධනා කරනවා අපේ රාජකුමාර දේවගණපතිතුමාගේ සාක්ෂි බෙදා ගන්න කියලා. இப்பொழுது பாஸ்டர் ராஜ்குமார் அவர்களை நான் முன்பாக இருக்கிற சாட்சியை சொல்லும்படியாக ඊට පස්සේ අපි වැඩමුළු ආරම්භ කරමු. அதுக்கு பின்பாக நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பிப்போம். සුදුනාටම ජේසු පිටයි. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். Yes. වගේ සාක්ෂිය කෙටි කියන්න. என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாக ඒකන சொல்கிறேன். අපිට වෙලාවෙන් තම වටිනවා. ஏனென்றால் எங்களுக்கு நேரம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. මම දෙවියන් වහන්සේගේ සේවයට ආපුවම நான் தேவனுடைய ஊழியத்துக்கு வந்தவுடன் කවුරුවත් කිසි නීති අනුකූලව කිසිම දෙයකට කවුරුත් උදව් කරේ නැහැ. யாரும் சட்ட திட்டத்தின்படி சட்ட ரீதியாக யாரும் உதவி செய்யவில்லை. எந்த விதத்திலும் உதவி செய்யல. எந்த விதத்திலும் உதவி செய்யவில்லை. මම දෙවියන් වහන්සේ උදෙසා මේ බෞද්ධ සේවය පටන් ගත්තා. அதற்காக நான் இந்த ஊழியத்தை பவுனியாவில் ஆரம்பித்தேன். මගේ තුන් සැරයක් මගේ සභාව කැඩුණා. 3 முறை என்னுடைய சபை உடைக்கப்பட்டது. ඒ දර්ශනය දෙවියන් වහන්සේ මට දී තිබුණා. தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்திருந்தார். කවුරුවත් මාව පිළිගත්තේ නැහැ. யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. මා සමග හිටිය අය පව පිළිගත්තේ නැහැ. என்னோட இருந்தவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ඒත් මම කලාතුරකින් දෙවියන් වහන්සේ උදෙසා ස්ථීර සිටියා. ஆனாலும் நான் சோர்வடையாமல் ஆண்டவர்களை உறுதியாக இருந்தேன். උන්වහන්සේ කරුණාව දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද කළා. தேவனுடைய கிருபையால் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார். අද දැන් ඔය බේසික් කරපු ඔක්කොම අපේ පාස්ටර්ස්ලා මාත් එක්ක ඉන්නේ. முன்பாக நிகழ்ச்சி செய்த எல்லாருமே என்னோட கூட ஊழியம் செய்வதான பாஸ்டர். දෙවියන් වහන්සේ හොඳ පිරිමියෝ දේවදරුවන් භක්තිමන්ත දෙවියන් ආච්චි උදෙසා සේවය කරන අය දීලා තියෙනවා. தேவ பக்தியுள்ள உண்மை உள்ளதான இளம் ஊழியர்களை கத்தர்களை தந்திருக்கிறார். ඒත් මට විශාල ප්‍රශ්නයක් තිබුණා. ஆனால் எனக்கு பெரிதான ஒரு பிரச்சனை இருந்தது. ඒ නීති අනුකූල ලියවිල්ලක් නැහැ පොලිසියට මම සමහර දේවල්ට මෝඩ දෙන්න සිදු වුණා. නීති අනුකූල එයාලා ඉල්ලුවේ මගේ කෝව ඇයනික පාස්ටර්ස් ஐடென்டிட்டி කියලා. சட்ட ரீதியாக நான் அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தேன். எந்த விதமான சான்றிதழும் இல்லை. போலீசாரும் கூட அதற்குரிய சட்ட ரீதியான ஆவணங்களை கேட்டார்கள். ඔබ දන්නවා පාස්ටර් කෙනෙක් පිටිපස්සේ ඉන්න පාස්ටර් චමින්ද කියලා. பாஸ்டர் சாமிந்த பின்பாக இருக்கிறார். අපිට විශාල ප්‍රශ්නයක් ආව ගිය දවස්වල ඒතර සේවය කරන්න එපා කියලා ඔක්කොම විරුද්ධ වුණා. கடந்த நாட்களில் பெரிய பிரச்சனை வந்து அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாது என்று. ඒක නම් මම පස්සේ කියන්නම්. මම ඊට ඉස්සෙල්ලා මම මේ සාක්ෂිය කියන්නම්. அதை பற்றி நான் பின்பாடு சொல்கிறேன். இப்போ சாட்சியை சொல்கிறேன். මේ ලියකියවිලට මම අවුරුදු 2ක් යාඥා කරා. ඒක ආත්මයන් වහන්සේ දිව්‍යන් වහන්සේ දන්නවා. 2 வருடங்களாக நான் இதற்காக ஜெபித்தேன். ஆண்டவர் நான் அறிந்திருக்கிறார். ඒ කියන්නේ පාස්ටර් ෆෙලෝෂිප් එකේ කිසිම අපිව බාරගත්තේ නැහැ, පිළිගත්තේ නැහැ. අපිට කිසිම නීතියානුකූල ලියකියවිල දෙන්න පවා එයාලා ආවේ නැහැ. பாஸ்டர் ஐக்கியத்தில் எந்த விதத்திலும் எங்களுக்கு எந்த விதமான ஆவணங்களை தரவும் இல்லை. அதற்கான முன்வரவும் இல்லை. අපි එයාලා පිළිගත්තේවත් නැහැ. எங்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. මෙතන සෑහෙන ඉන්නවා මේ ෆෙලෝෂිප් එකේ පිළිගත්තේ නැති පාස්ටර්ස්ලා. அநேக ஏற்றுக்கொள்ளப்படாத அநேக பாஸ்டர்ஸ் மன்றத்தில் இருக்கிறார். මම නිරාරේ යාඥා කරලා තියෙනවා. உபவாசம் இருந்து ஜெபித்தேன். මේව යාඥා
යාඥා කළ අවුරුදු දෙක අවසානයේදී 2 வருடம் இப்படி ஜெபித்து முடிந்த பிற்பாடு පෙන්තකොස් සභාවේ දෙන්නම එකට සේවය කරපු අය. நாங்கள் 2 பேரும் விலகிருந்து சபையில் ஒன்றாக ஊழியம் செய்தோம். මෙයාගේ දුරකථනය මට ලැබුණා මේ වගේ පාර්ලිමේන්තු ප්‍රශ්නයක් එන්න යනවා මේ නීති අනුකූලව ලියවිලි නැති අය සභාවල් ප්‍රශ්න කරන්න යනවා ඒ නිසා ඔබ මේක ලබා ගන්නක හොඳ දෙයක් ලබා ගන්න කියලා මෙයා මට දෙනවත් කරා. அப்பொழுது நான் இவருக்கு அறிவித்திருந்தேன் இவருடைய நம்பர் எனக்கு திடீரென்று கிடைத்தது. அப்பொழுது இவருக்கு அறிவித்திருந்தேன் இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் வரப்போகிறது, நீங்கள் இப்படிப்பட்டதான சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ඔබ දන්නවද? நீங்கள் உங்களுக்கு தெரியும் ඊ අවුරුද්ද මේක එන්න ඕනේ හොඳ වෙලාවෙ රටේ මේ පාලන තරතුරේ ප්‍රශ්නයක් ආවෙ නේද? ඒක නීති අනුකූල ක්‍රියාත්මක කරේ නැහැ නැත්නම් බොහෝ සභාවල් බැහැනවා මේ ලංකාවේ. அதாவது கடந்த வருஷத்துல சில காரியங்கள் நடைபெறவில்லை. அப்படி இல்லாவிட்டால் சபை இன்னைக்கு அநேக சபைகள் மூடப்பட்டிருக்கு. ලීගල් නැති කිසි සභාවක් කරන්න බෑ කියලා ඒව තීරණයක් ගත්තා. அதாவது எந்த விதமான அதாவது பதியப்படாத சபைகள் எல்லாவற்றையும் மூடப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் வந்தது. ඉතින් මම යාඥා කරා நாங்கள் ஜெபித்தோம். සුද්ධාපේනාසට සුද්ධි කරනවා මගේ සුද්ධ පියාණන් තාපත්. ஆண்டவர் நல்லவர், என்னுடைய ஆவியானவரை நான் துதிக்கிறேன், அவர் நல்லவர். මට කිසි කෙනෙකුට කවුරුත් උදව්වක් කරලා නැහැ. யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை. මම දේවසේනගේ පොව කවුරුත් අදරගෙන හිටියේ නැහැ. எந்த ஒரு ஊழியர்களும் என்னை தாங்கவில்லை. ස්වාමීන් වහන්සේගේ කරුණාවෙන් தேவனுடைய கிருபை විසතුමා ඉන්න කිව්වා ඇත්තට பிஷப் அந்தரத்துக்கு வர අපිට சொன்னார். බයිබල් පාඩම් දුන්නා. அந்தரத்துல வேத பாடத்திட்டத்தை எங்களுக்கு தந்தார். මෙතන ඇවිල්ලා දේව කරුණාතුමාගේ කරුණා ගුණයෙන් ඔබ ලබා ගන්නවා. අපි එහෙම නෙමෙයි අපි කොළඹ ගිහිල්ලා ඔක්කොම කරේ. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வருகிறீர்கள், ஆனால் இவர்கள் எல்லாருமே கொழும்பிலே வந்து தான் பெற்றுக் ඒ கொண்டார்கள். ලියකියවල ලැබුණාම මම කරේ මාතමග සේවය කරන සීල පාසස්ලාට නීතියානුකූලව ලබා ගැනීමට විසතුමා මට උදව් කළා. அதற்கு பிற்பாடு என்னோட ஊழியர் செய்கிற எல்லாருக்கும் அந்த சான்றிதழை பெற்றுக் கொடுக்க பிஷப் உதவி செய்தார். ආත්මික පැත්ත ඕනතරම් උදව් කරන්න ඉන්නවා. ஆவிக்குரிய பிரகாரமாக அநேகர் உதவி செய்திருக்கிறார். නීතියානුකූලව අපි සේවය කරන්න කවුරුත් නැහැ අපිට උදව් කරන්න. சட்ட ரீதியாக உதவி කවුරුත් செய்ய පොලිසියට ඇවිත් ඔයාලට ප්‍රශ්නයක් ආව කවුරුද? කියන්නේ කවුරුද? ඕනතරම් ආත්මික වෙන්න පුළුවන්. ඔයාලට සභාවේ නීතියානුකූල ප්‍රශ්නයක් ආව කවුරුත් පිටි සිටිනවද? உங்களுக்கு ஆவிக்குரிய பக்கமாக அநேகர் உதவி செய்திருக்கிறார்கள். சட்டத்தின்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களுக்கு அடிக்க யாரும் இருக்கிறார்களா? මොනවා දන්නවද කියයි මට කිව්වා. என்ன சொல்றார்கள் தெரியும்? අපි ආඥා කරන්න. நாங்கள் ஜெபிக்கிறோம். පොලිසියට කියන්න බෑ ආඥා කරන්න කියලා. போலீஸுக்கு போய் சொல்ல முடியாது, ஜெபிக்கிறோம். එයාලා අපි විමර්ශනය කරනවා. මොකද්ද මේ ප්‍රශ්නේ ඇයි මේ කරන්නේ? ඔයාලට ලියව කිව්වා. ඔයාගේ පාස් එක කිව්වා. ඔයාගේ ලිය කිව්ව එක ඕකේ කියලා අහනවා. அவர்கள் உங்களுடைய கடிதம் எங்க, உங்களுடைய சான்றிதழ் எங்க, உங்களுடைய ஐடென்டி எங்கன்னு சொல்லி அநேக காரியங்களை இடத்துல கேட்பார்கள். ඒ විශාල ප්‍රශ්න වලට මුහුණ දුන්නා. நான் பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தேன். කොරෝනා එකේ පව අපි සභාවක් පවත්වන්න ගියාම ඉන්නේ ලොක්ක දුන්නේ නැහැ. ඔයාලට කරන්න බෑ ලිය කිව්වේ නෑ. මේව කරන්න බෑ. දැන් කොරෝනා තියෙන ඔයාලා එහෙම සේවය පවත්වන්න බෑ කියලා කිව්වා. கொரோனா நாட்களில் கூட உங்களுக்கு எந்த விதமான சான்றிதழும் இல்லை, நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது என்று போலீஸ்ல எங்களுக்கு சொல்லி நிப்பாட்டிவிட்டார்கள். එතකොට තමයි මම දැනගත්තේ මේකේ තියෙන බරපතලකම. அப்பொழுதுதான் நான் விலகிக் கொண்டேன் இது இருக்கிறதான பெரிதான தாற்பயத்தை. ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். උන්වහන්සේ යහපත්. கர்த்தர் நல்லவர். අද දවස් අපි පොලිසිය නෙමෙයි අපි මේ උසාවියට යනවත් අපිට ලිය කිවිලා නීතියානුකූලව බලයක් තියෙනවා අපිට. இன்றைக்கு போலீஸ்ல எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு கூட போகிறதுக்குரியதான எல்லா சட்டத்திட்டத்தின்படி ஆவணங்கள் எங்களுக்கு இருக்கிறது. ඔබ මේ ஐடென்டிட்டி ගැන දන්නේ නැහැ ඒක වටිනාකම. அந்த ஐடென்டிட்டியை குறித்ததான பெருமதியை நீங்கள் அறியாமல் සමහර අය මේ ගැන වැරදි දේවල් කියනවා. சில இதை குறித்து பிள்ளையாக சொல்லலாம். ඔබ පොලිසියට ගිහිල්ලා බලන්න ඔබට දෙන ගෞරවය. நீங்கள் போலீஸுக்கு கொண்டு போய் ஐடென்டிட்டியை காட்டி பாருங்க, உங்களுக்கு தர ඒ තරම් ගෞරවයක් තියෙනවා. அப்படிப்பட்ட கௌரவம் இருக்கு. ඒක දෙවියන් වහන්සේ අපිට ලබා දුන්නේ ඒක වැරදි නෙමෙයි. தேவன் எங்களுக்கு தந்தது, அது தவறு இல்லை. ඒ නිසා ஆகவே මම තීරණයක් ගත්තා. நான் தீர்மானித்தேன். වවුනියා ප්‍රදේශයේ ඇත්ත වශයෙන් අහිංසක දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ සේවය කරන අයට මේ ලියවිල්ල ලබා දෙනවා. உண்மையாகவே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதான அதாவது எளிமையான நம்முடைய போதகர்களுக்கு இதை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். ඒකට මම විශාල මේක සේවයක්. ඔයාලා හිතන්නේ ආත්මික පැත්තේ මේක ආත්මයන් වහන්සේ පිරිනව වගේ නෙමෙයි මේකත් බැලන්ස් කරන්න. லோகாகாரி பேலன்ஸ் வேண்டும். ஆவிக்குரிய பக்கத்தில் மாத்திரமல்ல மற்ற பக்கத்தில் கூட அதை நாங்கள் சமத்துவமாக நாங்கள் எல்லாரும் செய்ய வேண்டும். අපි බලන්න අපි මිනිසෙක් වල හිටියට நாங்கள் மனிதர்களாக නීතිය අනුකූල දෙයක් කරන්න යනකොට நீதிப்படி ஒரு காரியம் செய்ய போகும்போது ඔය ශරීරේ තියෙන ආත්මේ තියෙන ප්‍රාණයේ තියෙන ඒක නෙමෙයි ඉල්ලන්නේ. எனக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது அதை கேட்க மாட்டேன். ඔබගේ ඇඳුම් පත
எங்க இது அடையாள அட்டை බෑන්ක් වල යන්න பேங்க் போகும் ඔබගේ ඇතුළු බෑන්ක් පොතකෝ எங்க பேங்க் புத்தகம் ATM එකකෝ ஏடிஎம் எங்க එතකොට අපි අනිත් පැත්ත ආත්මික පැත්ත වගේ අනිත් පැත්ත කල්පනා කරන්න. ஆவிக்குரிய பிரகாரமாக மற்ற பக்கம் நாங்கள் பார்க்க வேண்டும் මට දෙවියන් වහන්සේ ලබා දුන් අනුග්‍රහය මේ සහෝදරයා இந்த இதை பெற்றுக் கொடுப்பதற்கு உதவி செய்த ඒ වගේ අවිසත්තුමාට ගෞරවය කරනවා. அதுபோல பிஷப் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். එයා ඊටාම විනීත භාවයේ ගුණයෙන් සියලු දෙනාට ලියවිලි ලබා දුන්නා. අපි ඉල්ලන අවස්ථාවේදී මම ෆෝන් එකේ කතා කරන්නේ එතර ගෞරව මේ අපි බෑ මේ පාස වෙලසෙප් එකේ ෆෝන් එකේ කතා කරලා දෙයක් කරන්න බෑ මේ වවුනියා. இந்த வவுனியா பாஸ்டர் ஃபெலோஷிப்ல ஃபோன் பண்ணி இந்த கதைகளை ஆனால் பிஷப் அவர்களுக்கு நாங்கள் தொலைபேசி கூடாக பேசி இந்த காரியங்களை செய்தோம். මේ සහෝදරයට විසත්තුමාට මම කිව්වම அதாவது நாங்கள் எங்களுக்கு அறிவித்த உடனே එයාලා ඉක්මනට මට කරලා දුන්නා. அதை விரைவாக நான் செய்து ඒ வருகிறேன். නිසා පාස චමින්දේ පොලිසිය සාහනයක් ලැබුණේ. அதுக்கு பாஸ்டர் சபை විනාඩිය දෙකilla කියන්න පොඩ්ඩක්. පොලිසිය මෙතන පොඩ්ඩක්. හැබැයි වැඩි වෙලාවක් නෑ විනාඩි දෙකක්. ආම්දුරේ මාස්නේ පොඩ්ඩක් ඒ හරියන්නේ. ලොකු මහත් කරදරයක් எனக்கு பிரதான ஒரு பிரச்சனை வந்தது. 100ක් විතර සෙනග අපි මරන්න ගහන්න කිව්වා, මරන්න කිව්වා, අපි ඕන දෙයක් බලා ගන්න කිව්වා. නායක හාමුදුරුවෝ තමයි මුල්ුනේ. ஒரு பௌத்த மத தலைவர் எங்களுக்கு விரோதமாக எழுதியிருந்தார். 100 பேர் அடிக்கவும் 100 பேர் கிட்டத்தட்ட 100 பேர் எங்களுக்கு அடிக்கவும் வந்தார்கள். මරන්න කිව්වා. කැලේ මම ඉන්න නිසා කවුරුත් දන්නේ නැහැ. කැලේ මරලා දාන්න කිව්වා. நாங்கள் காட்டில் இருக்கிறவங்க எங்களை கொன்று போடும்படியாக சொன்னாங்க. පස්සේ මම පාස්ටර්ට කතා කරලා அப்புறம் நாங்கள் பாஸ்டர் ராஜ்குமார் எடுத்தோம். පාස්ටර් ආඥා කරලා பாஸ்டர் ஜெபித்தார். පාස්ටර් තමයි ඉතුරු වැඩ ටික දෙවියන් වහන්සේට බාර දීලා බේරගත්තා. தேவன் கடத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அவர் தான் மற்ற சட்டவேதியான எல்லா காரியங்களும் எங்களுக்கு செய்து தந்தார். ඊට පස්සේ හාමුදුරුවෝ වැර කණ්ඩායමක් කිව්වා. 19 දෙනෙක් පොළොව. அதுக்கு பிற்பாடு வேற சில வாலிபர்கள் விரோதமை வந்தார்கள். 19 பேர் வந்தார்கள். මේ වෙලාවේ මම තනියම මට යන්න බැරුණා. කට්ටිය බයිසිකල් වලින් වටින් මට මාව වඩ කරගත්තා. அவர்கள் மோட்டார் பைக்ல வந்து எங்களை அப்படி சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். මම කිව්වා කමක් නැහැ මම මරන්න. මරන්නේ මගේ ප්‍රාණේ ශරීරය ඇතුළේ මගේ ආත්ම විශ්වාස විනාශ කරනවා. நீங்கள் கொள்ளுங்கள் சகலத்தை தான் கொள்வீர்கள் ஆவி ஆத்மா ஆண்டவரத்தில் போய்விடும். ආපු 19 දින අය අගහ ගන්න පටන් ගත්තා. வந்த 19 பேர் அவர்களுக்குள்ள அடிப்படை தொடங்கி விட்டார்கள். දැන් හාමුදුරුවෝ අවතෙන්ට ගේන්න කිව්වා වුත් මරන්න ඕනේ කිව්වා. இப்ப ஆமதுரை கொண்டு வாங்க நான் அவரையும் கொல்லணும்னு சொன்னாங்க. මම කිව්වා පොයාලා මරා ගන්න. வேற அப்படி செய்ய வேண்டாம். අපේ ස්වාමීන් වහන්සේ අපට මම අසුව කරන්න යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தில் நாங்கள் ஆண்டவரை தொழுது මම ඔයාලගේ කිසි දෙයක් දෙන්න යන්න නෙමෙයි ආවේ. நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யவில்லை. මගෙන් ගන්න පුළුවන් දෙයක් ඔයාලා ගන්න. என்னிடத்தில் இருக்கக்கூடியது இருந்தது. මම කළුගල් කලලා සල්ලි දාන්නේ. கரண் கல்ல உடைச்சு தான் நான் கரங்களுடைய தான் சல்லி ඔයාලා දිනු පවුලට මම දෙන්න හදන්නේ. මම ගෙනියන්න කාටවත් මම හම්බ කරන්නේ නැහැ. நான் கொண்டு போறதுக்கு என்று யாருக்கும் நான் உழைக்கவில்லை என்று சொன்னேன். පාස්ටර් බාහිරේ මම පාස්ටර් තනියට ඉන්නවා කියලා 4 දිනක් මම ගාර්ඩ් එකට ආවම එක්කන් ගියා මම මරන්න අවදානවා. பாச பயப்பட வேணாம் நாங்கள் உள்ளூர் இருக்கிறோம்னு சொல்லி 4 பேர் என்னோட வந்தார்கள். මගේ නායකතුමා ගිහිල්ලා උසාවියේ නිදහස් වෙන්න යාඥා කරා ඒ ඔක්කොම වන්දනා කරා. அவர்கள் 4 பேரும் விடுதலையாக பாச ராஜ்குமார் பேச்சு வைத்தார்கள். ஆண்டவரை விடுதலையாக்கினார். තාම හාමුදුරුවන්ට විරුද්ධව නඩුව இன்னும் அந்த ஆண்டவருக்கு விரோதமாக நடு போய் கொண்டிருக்கிறது. வழக்கு සිළුමිණ පත්තරේ ලංකාදීපේ හාමුදුරුවෝ ගැන තාම යනවා පාරට. இப்படிப்பட்டதான මේ දේන් ප්‍රශ්න වුණා. இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் විනාශකරී සමම දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා. இன்னும் போய் கொண்டிருக்கிறது. ඔයාට ඒ ලියකියවිල්ල විසත්තුමා ලබා දුන්න නිසා விசத்துமா அவர்கள் அந்த சான்றிதழை பெற்றுக் ඒ கொடுத்தபடியால் ඔයස්සේ මාධ්‍යත් එක්ක කතා කරනකොට அந்த ஓய்சனோட பேசும்போது රාජකීය ගෞරවයක් දුන්නා. ஒரு ராஜ மரியாதை கொடுத்தார். ගාඩ්ස්ලා දුන්නා. පොතක් ගන්න කිව්වා පාස අපි ඇවිල්ලා ලියන්න මොනාරි කරදරයක් ෆෝන් කරන්න පොලිසිය දාව අපි කෝල් කරනවා. போலீஸ் எங்களுக்கு வந்தார்கள் புத்தகம் போட்டார்கள் சைன் வைத்தார்கள் எங்களுக்கு ராஜ மரியாதை ඒ தந்தார்கள். නිසා අපි ඔළුවත් පොඩක් පාවිච්චි කරනවා. நாங்கள் எங்களுடைய தலையும் கொஞ்சம் பாவி නීතියානුකූල ලියකියවිල්ල අවශ්‍යයි අපිට. எங்களுக்கு சட்ட ரீதியான சான்றிதழ்கள் தேவை. සමහර වෙලේ මේම ආත්මික විතරයි අනිත් දේවල් කරන්නේ නැහැ. சிலர் வந்து ஆவிக்குரிய பிரகாரம் அப்படியே இருப்பார்கள் வேற ஒன்று செய்யறது இல்லை. ඒකත් බලන්න ඕනේ අපි. அதையும் பார்க்கணும்.
අපි මේක ලොකු දෙයක් කර මේක කරේ දෙවියන් වහන්සේ. இது ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் இதை செய்தார். ඒ විසප්තුමාට මෙයාලට ඔබ යාඥා කරන්න බොහෝ අසරණ අයට උදව් කරනවා. பிஷப்புக்காரர்களுக்காக ஜெபிங்கள் நாங்கள் அது அநேகருக்கு உதவி செய்கிறார். අද යාපනයේ බොහෝ සේවයක් කරන්නේ මෙයාලා දීපු ලියකියවීම. இன்னைக்கு ஜாழ்ப்பாணத்தில் கூட அநேக ஊழியம் செய்கிறார்கள் நாங்கள் கொடுத்த அந்த சான்றிதழ்கள் கூட මට එකක් කියලා මම මේක නතර කරන්න යන්නේ. ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். අපිට ඒක සේවය කරපු පාස ජීවන කියලා කෙනෙක් හිටියා. எங்களோட ஊழியம் செய்த பாஸ்டர் ஜீவனுக்கு එයාට නීති අනුකූල ගොඩනැගිල්ල නතර කරා. அந்த சட்டத்தின்படி அந்த கட்டணத்தை அவர்கள் நிறுத்தினார்கள். මෙයාලා කියලා කතා කරලා ඒ ලියකියවි පෙන්නපුවම අනුමැතිය දුන්නා කරන්න කියලා. அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் பேசிய பிற்பாடு அந்த சான்றிதழ்களை பார்த்து திரும்ப அவர்களுக்கு அனுமதி ඔබ கொடுத்தார். අයිති ඉඩමක සභාවක් ගොඩනැගෙනකොට ඔබ පාර්ලිමේන්තු රෙජිස්ටර් එකක් නැත්නම් නීත්‍යානුකූලව ලියාපදිංචි කිරීමේ සාතිකයක් ඇඳුම්පතක් අවශ්‍යයි ඔබට. நீங்கள் சட்டத்தின்படி ஒரு சபை கட்டும் பொழுது உங்களுக்கு சட்ட ரீதியான சகல சான்றிதழும் உங்களுக்கு தேவையாகிறது. නැත්නම් ඔබට එයාලා බ්ලොක් කරන්න පුළුවන් ඒ ගොඩනැගිල්ල මේ ඒ කියන්නේ ගොඩනගන්න බැරිව නීත්‍යානුකූලව නතර කරන්න බලයක් තියෙනවා රජයේ. தொடர்ந்து அதை கட்ட முடியாதபடிக்கு அதை நிறுத்துவதற்கு அரசாங்கத்தினால சட்டம் இருக்கிறது. ඒ නිසා අපි සියලු දෙනා දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් විසප්තුමාට මේ සහෝදරයන්ට මේ අහිංසක දේවසේවකයන්ට කරන විශාල කැපවීමට කරුණාකර යාඥා කරන්න. தயவு செய்து දෙවියන් වහන්සේ නාමයෙන් ගෞරව වේවා. தயவு செய்து செய்ய வேண்டிய ஊழியர்கள்